விளக்கு பொருத்துவது, மழைநீர் சேகரிப்பு, அதுக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 2 கோடிக்கு மதிப்பீடு வந்திருக்கிறார்கள். இந்த 2 கோடி நிதியை மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய எம்பி நிதியிலிருந்து 1 கோடி, என்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து 1 கோடி, ஆக 2 கோடி இன்று உங்கள் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நகராட்சி தலைவர் முன்னால் தருகிறோம். இதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தருகிறோம். இந்த சிவகங்கை பேருந்து நிலையம் மாவட்டத்துக்கு முன்னுதாரணமாக, தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக சிறப்பாக அமைய வேண்டும் என்பது, மாவட்ட தலைநகரில் பேருந்து நிலையம் மிகச்சிறப்பாக எல்லா வசதிகளோடும் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை.